வேலுமணி அவர்களே, நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்துட்டு நீங்க தமிழக அரசியல்ல வந்துட்டு பாஜக பண்ணக்கூடிய கள்ளத்தனம். நேரடியா பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்களே, பாஜக மோடி அரசு தமிழ்நாட்டிற்காக செய்த நன்மை என்ன? நீங்களும் ஆட்சியில் இருக்கும் போதும் அங்க மோடியினுடைய தலைமையிலான அரசு தான் இருந்துச்சு. இப்போ ஸ்டாலின் இருக்கும் போதும் மோடி தலைமையிலான அரசு தான் அங்கதான் இருக்கு. சொல்லுங்க, உங்களுடைய ஆட்சியில கஜா புயல் வந்துட்டு நீங்க 15,000 கோடி கேட்டீங்க. எவ்வளவு காசு கொடுத்தாங்க? எவ்வளவு நிதி கொடுத்தாங்க? திமுக ஆட்சியில வந்துட்டு வட தமிழ்நாட்டிலையும் ஆச்சு, தென் தமிழ்நாட்டிலையும் பாதிப்பு இருந்துச்சு. என்ன கொடுத்தாங்க? ஆனா பீகாருக்கு 11,000 கோடி கொடுத்தாங்க. இதுல ஒரு 1,000 கோடியாவது தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்களா? அதே மாதிரி குஜராத்ல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு 4,000 கோடி 5,000 கோடியை தூக்கி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தாங்க? அப்ப தமிழ்நாட்டினுடைய நலனை முற்றிலும் புறக்கணிக்கக்கூடிய பாஜகவோட உறவு வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட அமித்ஷா சொல்றாரு பீகார்ல பண்ணதெல்லாம் பண்ணுவோன்ட்டு. பாதி பண்ணியாச்சு, எஸ்ஐஆர்ல பண்ணியாச்சு. பூட்டி கடந்த வீடு அதெல்லாம் வந்துட்டு இல்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 97 லட்சம் பேருடைய வாக்காளர் பட்டியலை நீக்கியிருக்கீங்க. செத்தவங்க ஒரு 25 லட்சம் பேர் அப்படின்னு போயிட்டா கூட ஒரு வருஷத்துல 25 லட்சம் பேர் செத்தாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. நிறைய பேர் செத்த ரகு நான் தான் அப்படிலாம் சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. பீகார்ல செஞ்சதை இங்க செய்யறாங்க எஸ்ஐஆர் வழியா. அது இல்லாத மற்றதெல்லாம் செய்யறதுக்கு நீங்களும் துணை போக போறீங்களா? இதை மக்கள் ஏற்பார்களா அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வேலுமணி அவர்களும் யோசிக்கணும்.